ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாக்ரட்டிஸ் மைண்ட் செட் பாட்காஸ்ட். ஆக்சுவலாக உங்களில் எவ்வளோ பேருக்கு த பர்ன் டோஸ்ட் தியரி பற்றி தெரியும்? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ த பர்ன் டோஸ்ட் தியரி என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ நம்ம காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக ஒரு இடத்துக்கோ வேலைக்கோ இன்டர்வியூக்கோ எதுக்கோ போகும்போது நீங்கள் பதட்டமாக அவசரமாக எல்லாமே டைமுக்கு நடக்கணும்னு சொல்லி வேகமாக ஒரு சிலதை பண்ணும்போது, சாப்பிட்றதுக்கு நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கருகிருச்சு, ஓவர் பர்ன்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அதனால் நடக்கிற அந்த 5 minutes டிலே வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அன்னைக்கு நல்லது தான் பண்ண போகுது அப்படிங்கிறது எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க? ஸோ அதுதான் இந்த பர்ன் டோஸ்ட் தியரி சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஸோ நீங்கள் எல்லாமே கரெக்டாக டைமுக்கு நடந்து நீங்கள் ப்ரெட்டையும் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்றப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? அல்லது லைஃபோட சீக்வன்சஸ் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி உங்களுக்கு ஓகே, எந்த பஸ் பிடிக்கணுமோ பிடிச்சிருப்பீங்க, எந்த ஆட்டோவில் போகணுமோ போயிருப்பீங்க, சம்திங் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருப்பீங்க, எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரெட் பர்ன்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes டிலேனால உங்களோட லைஃபோட கோர்ஸ் வந்து மாறுதுன்றது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் அந்த 5 minutes டிலேனால ஒரு சிலதை மிஸ் பண்ணுவீங்க. ஆட்டோவில் போக வேண்டியது நீங்கள் பைக்கில் போக வேண்டியது வரும், அல்லது பஸ் பிடிச்சி வேறு இடத்துக்கு போக வேண்டியது, வேறு ஒரு சில மக்களை மீட் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சிடெண்ட்டை தவிர்த்திருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு உங்களுக்கு தப்பாக நடக்க போகிறது, அல்லது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்க போகிறது, அல்லது நீங்கள் ஒரு மனிதர்களை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, அவங்கள பார்க்காம இருக்கிறது, சம்திங் ஆர் தி அதர். ஸோ உங்களுக்கு அது நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருப்போமா? ஸோ எவ்வளோ பேர் இந்த மைண்ட் செட்டில் அல்லது இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்லேயே நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகுது, ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி தடங்களாக நடக்குதுன்றப்போ நமக்கு வருத்தங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நம்ம வந்து டென்ஷனாகவும் பதட்டப்படுவோம். பட் அது அப்போ நமக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த தியரி சஜஸ்ட் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோமே. என் லைஃப்பில் ஒரு 2 weeks பேக் நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியது சேம் த பர்ன் டோஸ்ட் தியரி மாதிரியே பார்த்தீங்கன்னா, நாங்களும் போகிறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு போகலாம், டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பால் அடுப்பில் வச்சு காய்ச்சிருந்தோம். காய்ச்சிட்டு மற்ற சைமல்டேனியஸாக வேறு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கும்போது பால் பொங்கி கிச்சனே உங்களுக்கு ஃபுல்லாக டர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பால் காய்ச்சி கொடுத்துட்டு, ஸோ சம்திங் ஒரு டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 5 minutes டிலே ஆயிடுச்சு, 10 minutes டிலே ஆயிடுச்சு. இதனால் எங்களால் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்த பஸ் போயிடுச்சு. எங்களால் பஸ்ஸை பிடிக்க முடியல. ஓகே, பட் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றப்போ நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு எனிவே காசு வேஸ்ட்டு, பஸ்ஸு டைமுக்கு போயிடுச்சு, பால் கொட்டிருச்சு. அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லாமே எந்திரிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி ஒரு பேட் வைப்ஸ் அண்ட் தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் லேட்டரான் நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது, ஸோ இன்கேஸ் பால் ஒழுங்காக பொங்கி நாங்கள் டீ குடிச்சிட்டு கரெக்டான பஸ்ஸை பிடிச்சிட்டு நாங்கள் போயிருந்தோன்ற பட்சத்தில், ஸோ என்னோட லைஃப்பை நினச்சி பாருங்களேன். ஸோ அது வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போது இதனால் இந்த ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன் எனக்கு நடந்தனால அதிலிருந்து என்னோட லைஃபோட கான்சிக்வன்சஸோ அல்லது என்னோட லைஃபோட ப்ராபபிலிட்டியோ மாறிடுச்சு. ஸோ நான் பஸ்ஸில் போக வேண்டியது எனக்கு கேபில் போயிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ லைஃப் எனக்கு அதை தான் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் மேபி அன்னைக்கு நான் பால் ஒழுங்காக காய்ச்சி பால் டீ குடிச்சிட்டு ஒழுங்காக நான் அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிருந்தேன், மேபி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா, அல்லது நான் தப்பாக பேசல, பட் ஸோ அந்த பாசிபிலிட்டிக்கு இந்த பாசிபிலிட்டிஸ்க்கும் நிறையா உங்களுக்கு மாறுதல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் உங்களுக்கு இந்த பர்ன் டோஸ்ட் தியரி சஜஸ்ட் பண்ணுது. ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒரு தடங்கள் நடக்குது அல்லது ஒரு விஷயங்கள் பேடாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து மனசை கஷ்டப்படாதீங்க அல்லது எதை பற்றி யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ அதுதான் இந்த பர்ன் டோஸ்ட் தியரியும் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மூலியமாக ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்கு மாறும், ஒரு சில விஷயங்கள் பார்க்குறத வந்து நீங்கள் மாற்றிக்குவீங்க, உங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் வேறு மாதிரியாக அப்டேட் ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது பதட்டப்படாதீங்க, காமாக இருங்க. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அண்ட் த ரீசன் இஸ் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ.